ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் 2 காரியங்கள் நாம் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளாமல் தடை பண்ணுகிறது. ஒன்று நம்முடைய அவிசுவாசம், இன்னொன்று நம்முடைய சந்தேகம். இந்த 2 காரியங்கள் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி தடை செய்கிறது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் வல்லமை உடையவர் என்று அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அதனால் விசுவாசத்தில் வல்லவனானார். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஏன் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் கவனித்து பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பூக்களை பாரு, பறவைகளை பாரு, அவைகளை பார்க்கல விசேஷமானவன். அந்த பூக்கள் காலையில் மலர்ந்து சாயந்தரம் மடிந்து போகும், அது விழுந்து போகும். ஆனால் அதையே நான் கொடுத்து வைக்கிறேனே. அதே போல் பறவைகள் சில ஆண்டுகள் மட்டும் வாழும். அந்த பறவைகளை நான் போஷிக்கிறேனே. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் நான் ஆகாரம் கொடுக்கிறேனே. ஆனால் உனக்கு இதை செய்ய மாட்டேனா? நீ இதை காட்டிலும் விசேஷமானவன், விசேஷமானவள் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். அப்போ நாம் இவைகளை கவனிக்காமல் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எதன் மேல் இருக்கிறது என்றால், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டால் அதை நிறைவேற்றவில்லை, தாமதிக்கிறார். நாம் அதை தாமதம் என்று பார்க்கிறோமே அல்லாமல் நமக்காக ஒரு காரியத்தை செய்ய ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை பார்க்க முடியவில்லை. அவன் விசுவாசித்தான், விசுவாசத்தில் வல்லவனானார். நாம் விசுவாசித்தால் நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற முடியும். பாருங்க, ஒரு தம்பதியார் திருமணமாகிறது. திருமணம் ஆன புதிதில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று தெரிய வருகிறது. எத்தனையோ மருத்துவர்கள், எத்தனையோ மருத்துவமனைகள், எத்தனையோ இடத்திற்கு போகிறார்கள். ஏன்னா திருமணமாகி குழந்தை இல்லைன்னா உடனே என்ன சொல்லுவாங்க? வீட்டில் பெருசு கிடந்துட்டு என்ன சொல்லும்? அந்த டாக்டரை பார்க்க வேண்டியதானே, இந்த டாக்டரை பார்க்க வேண்டியதானே, இந்த மருந்தை எடுக்க வேண்டியதானே, அந்த மருந்தை கொடுக்க வேண்டியதானே, இப்படின்னு உயிர் எடுத்துருங்க. அதனால் இவங்க என்ன செய்தாங்கன்னா, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து இவங்க மருத்துவமனைக்கு போய் சில மருத்துவர்களை பார்த்தார்கள். அந்த மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. சரின்னு 2 பேரும் வீட்டுக்கு வந்து மனம் சோர்ந்து போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு வாக்கு பண்ணினேன், உனக்கு குழந்தை தருவேன்னு, ஏன் நீ கவலைப்படுற? அப்போ இவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காரு, தருவார், அப்போ நமக்கு ஏதாவது ஒரு குழந்தை எடுத்து வளர்த்துருவோமா அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த கணவனார், அந்த மனைவி, புருஷன் மனைவிக்கிடையே புருஷன் ஒரு விசுவாசம் உள்ள மனிதனாய் இருந்தார். அவர் என்ன சொன்னார்? கர்த்தர் கொடுப்பார்மா, கொடுக்கலன்னா என் அண்ணன் பிள்ளைங்க இருக்குது, என் தம்பி பிள்ளைங்க இருக்குது, எத்தனையோ பிள்ளைங்க நமக்கு இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ ஏன் கவலைப்படுற? உங்கள் அண்ணன் பிள்ளை,
உங்கள் தம்பி பிள்ளைலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ ஏன் வருத்தப்படுற? நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்காருல, தருவார். தரலன்னா என்ன கஷ்டம்? அதான் பிள்ளைங்க, ஏகப்பட்ட பிள்ளைகள் நம்ம சுற்றி இருக்க, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க தான். ஏம்மா கவலைப்படுற அப்படின்னு சொல்லி அவர் தேற்றி விட்டார். வயதாச்சு. அந்த பெண்களுக்கு உண்டான வழிபாடுகள் நின்றது. அந்த அம்மாவுக்கு ஒரே சோகம். இனி எப்படி குழந்தை அப்படின்னு அது யோசித்து கொண்டே இருந்தது. வயதானது இப்படி வயதாயிடுச்சு. 60 வயதாயிடுச்சு. சரி, 57 வயதாச்சு. 57 வயதான உடனே நம்பிக்கை இருக்குமா? 35 வயசில் போய் டாக்டர்கிட்ட கேட்டாலே வயசு 35 ஆயிடுச்சு, இனி குழந்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சில டாக்டர் இதுக்குன்னே பெரிய டாக்டர்லாம் இருக்காங்க. அப்படியே உங்களுக்கு குழந்தை உருவானால் முடமாவோ அது செயலிழந்தோ அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை நம்ம கேட்கும்போது கஷ்டமாக இருக்கும்ல. அந்த மாதிரி அந்த தாயாருக்கு கஷ்டமாக இருந்துச்சு. வயசாயிடுச்சு, 57 வயசாயிடுச்சு, இனி எப்படி அப்படின்னு விட்டாங்க. அவங்களுக்கு அந்த யோசனையெல்லாம் போச்சு. நம்ம அவ்வளோதான், நம்ம அண்ணன் பிள்ளைகளை பார்த்துட்டு எல்லா பிள்ளைகளாம் வளர்ந்து கல்யாணம் ஆகி அது பேரம்பேத்தி எடுத்துருச்சு, அதுக்கு அத்தை மாமான்னு கூப்பிடுது, அது போதும் அப்படின்னு இருந்துட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு வாந்தி வருது. வாந்தியாக எடுக்கிறாங்க. 57 வயசு, வாந்தியாக எடுக்கிறாங்க. என்னடா வாந்தியாக எடுக்கிறாங்களா அப்படின்ட்டு, என்ன பித்தமா அப்படின்னு சொல்லிட்டு பித்தத்துக்கான மருந்தெல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. அடங்கலை. உடனே அவங்க வீட்டுக்கார் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறார். என்னாச்சோ தெரியலையே மனைவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் செக் பண்ணால் டாக்டருங்க நாடி பிடிச்சி பார்க்குறாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. டாக்டர்களுக்கு ஆச்சரியம், என்ன இது 57 வயசுன்றீங்க, இப்போ எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. மண்டையை பிச்சுக்கிறாங்க டாக்டர்ஸ். உடனே ஸ்கேன் பண்ண, அதை பண்ணு இதை பண்ணுன்னு பண்ணி பார்த்தா கரு உள்ளே இருக்குது. அந்த அம்மாவுக்கு சொன்ன உடனே மூச்செல்லாம் நின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னது இந்த வயசுலையா, இப்போயா எனக்கு அப்படின்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய சந்தோஷமான செய்தி. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளைய பிரதிஷ்டை செய்யும் பொழுது இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களுக்கும் சொல்லிட்டாங்க. எல்லா சொந்தக்காரங்களும் வயசான தாத்தா 75 வயசு 80 வயசில் வந்து நிற்கிது. அவங்க பிள்ளைகள்லாம் அவங்களுக்கு ஒரு 50 வயசு ஆயிடுச்சு. அவங்க பேர பிள்ளைங்க வளர்ந்துருக்கு. ஒரு பெரிய கூட்டமே வந்து நிற்கிது அந்த குழந்தைய பார்க்க. அப்போ தான் அவருடைய விசுவாசம் வெளிப்பட்டது. அவங்க ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை விட்டலைங்க. டாக்டர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு விட்டலை. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். மருத்துவம் பார்க்குறோம், வேண்டான்னு நாங்கள் சொல்லலை, நான் வேண்டான்னு சொல்லலை, நீங்கள் மருத்துவம் பாருங்கள். ஆனால் மருத்துவத்தில் நம்பிக்கை இல்லை, முடியாது, இது அவ்வளவுதான் அப்படின்னு விட்டதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கல்ல, இப்போ ஒரு வாய்ப்புமே கிடையாதுன்ற சூழ்நிலை வந்துருச்சுல்ல. இப்போ இயேசுவின் கரத்தை பிடிங்க, அவரிடத்தில் மறுபடியும் திரும்புங்க, சொல்லுங்கள், நீங்கள் தான், உங்களை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அவர் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆம், பிரியமான அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். உன் விசுவாசத்தில் சரிவை கண்டிருக்கிறாய், அவ்விசுவாசம் இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது, அதை கலைந்து போடு. இன்றைக்கு உன் கரத்தை பிடித்து நீ என்ன உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார். அவரிடத்தில் உன் முழங்காலை படியிட்டு 2 கரத்தை உயர்த்தி இருதயத்தில் அந்த பிரச்சனையை கொண்டு வந்து, ஆண்டவரே இந்த பிரச்சனை, இதிலிருந்து எனக்கு ஒரு தீர்வு வேண்டும், மனிதர்களால் முடியாது, இது இந்த காரியத்தினால் முடியாது, உம்மால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி
ஆண்டவருடைய கரத்தில் உன் இருதயத்தில் இருப்பதை உன் கரத்தின் மூலமாய் அவருடைய கரத்தில் கொடுத்து விடு. அவர் அதை பெற்றுக்கொண்டு அந்த பிரச்சனையை மாற்றி விடுவார். இந்த நாட்களில் ஒரு அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். அந்த அற்புதத்திற்காக காத்திருங்கள். உன் விசுவாசத்தை தளர்ந்து போக விடாதிருங்கள். விசுவாசத்தில் வல்லவனாய் மாறின ஆபிரகாமைப் போல உங்களையும் விசுவாசத்தில் வல்லமை உள்ளவர்களை மாற்ற விரும்புகிறார். இன்று ஒரு அதிசயம் உங்களுக்கு உண்டாகும். ஆமென்.